ஆமா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்து தற்பொழுது அவருடைய தொண்டர்களுடைய கூட்டத்திற்குள் சிக்கி தற்பொழுது மெல்ல மெல்ல ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேருந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி மரக்கடை பகுதி நோக்கி செல்லக்கூடிய வகையில அதனுடைய திட்டமிடல் இருக்கிறது. திருச்சி மரக்கடைக்கு சென்றதுக்கு பிறகாக விஜய் தனது உரையை நிகழ்த்துவார் என்றும் அதற்கு பிறகாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு அதன் பிறகாக அரியலூர் என்று 2 இடங்களிலும் மொத்தம் 3 இடங்கள் இன்றைய தினம் விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடிய மக்கள் சந்திப்பை தொடங்கக்கூடிய விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில அவருடைய பயணத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விஜய் அவருடைய அந்த பயணத்திட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரக்கூடிய அக்டோபர் 5ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய இடங்கள்ல அக்டோபர் 4, அக்டோபர் 5 சனி ஞாயிறு என்று அந்த ஒரு சுற்றுப்பயணம் மட்டுமே ஞாயிற்றுக்கிழமையில அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அனைத்து சுற்றுப்பயணம் முதற்கட்டமாக விஜயனுடைய மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் முழுவதுமே சனிக்கிழமைகள்ல இருக்கும் வகையில் தான் பயணத்திட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சுற்றுப்பயணத்திற்கான அனுமதியை கோருவதற்காக காவல்துறையிடம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட அனுமதி கடிதத்திற்கு பதிலாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதிக்கு சில நிபந்தனைகள் 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதனை பின்பற்றுவோம் என்று உறுதிமொழியாக அவர்கள் எழுதி கொடுத்ததுக்கு பிறகாகவே இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த 23 மிக பிரதானமாக விஜய்க்கான வரவேற்புகள் என்பது அதிக அளவில் ஏற்பாடாக பட்டாசு வெடிப்பது போன்ற வகையில் இருக்கக்கூடாது. அதே போன்று விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது, பேனர்கள் அனுமதியின்றி வைக்கக்கூடாது, அது உள்ளிட்ட வகையில் அந்த இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று மின் கம்பங்கள், மரங்கள், அதே போன்று வேலிகள், கம்பிகள் உள்ளிட்டவை மேல் விஜயை பார்க்கக்கூடிய வரவர்கள் ஏறக்கூடாது. விஜயை பார்க்க அந்த கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கான தனியான பார்க்கிங் வசதிகளை அவர்களே மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல விஜயை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள் திருச்சி மரக்கடை பகுதியில சூழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று திருச்சி விமான நிலையத்திலும் விஜயை வரவேற்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் சூழ்ந்திருப்பதனால விஜய் வரக்கூடிய நேரங்களிலேயே அவர்கள் அந்த தடுப்புகளை தாண்டி ஓடக்கூடிய காட்சிகளை பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த விஜய் இதுவரையிலும் மரக்கடை பகுதி சென்று சேரவில்லை. ஆனால் விஜயனுடைய பயணத்திட்டம் என்பது 10:30 மணி அளவுல திருச்சி மரக்கடை பகுதிக்கு சென்று உரை நிகழ்த்துவது. ஆனால் விஜய் தற்போது மணி 11 ஆகிறது. இன்னும் அவர் திருச்சி மரக்கடை பகுதிக்கு சென்றடையவில்லை. தற்போதுதான் அவருடைய வாகனம் அவருடைய தொண்டர்கள் கூட்டத்துக்கு முள்ளாக சிக்கி மெல்ல மெல்ல ஊர்ந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதிக அளவான கூட்டத்துடன் தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய்க்கான உற்சாக வரவேற்பு வழங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர் செல்லக்கூடிய வழி முழுவதுமே விஜயனுடைய தொண்டர்கள் அவர் பேருந்து சூழ்ந்து கொண்டு அவர்கள் அந்த வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேல ஆட்டம் பாட்டம் மேலதாளங்களுடன் உற்சாக முழக்கங்களுடன் விஜய் வரவேற்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் செல்லக்கூடிய வழிநெடுகளும் அவர்களுக்கான வரவேற்பாக கொடுத்திருக்கிறார்கள். மேலும் மரக்கடை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குழுமிருக்கக்கூடிய சூழல்ல விஜய் பேசக்கூடிய பேச்சு என்பது இந்த வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி இருந்தாலும் கூட அந்தந்த உள்ளூர் பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசக்கூடிய பேச்சாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.